இந்த 2024 ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும், உலகம் எப்படி இருக்க போகுது, அரசியல்வாதிகள் எப்படி இருப்பாங்கன்னு ஜோதிடர்கள் தங்களோட கணிப்புகளை இப்போ வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ இணையத்திலையும் சரி, டிவி சேனல்களையும் சரி ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டாபிக்கா இருக்கு. ஆனா 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பிரான்ஸை சேர்ந்த நாஸ்ட்ரடாமஸ் அப்படிங்கிறவரு தன்னோட லெஸ் ப்ராபசிஸ் அப்படிங்கிற நூல்ல குறிப்புகளா கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் கொடுத்திருக்கிற குறிப்புகள் தான் பெரும்பாலும் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த நூற்றாண்டு வாழ்ந்த பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்கா அப்படிங்கிறவங்களும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தங்களோட கணிப்பை ஏற்கனவே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களோட கணிப்பும் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பாபா வங்கா கணிப்புப்படி இயற்கை பேரிடர், உலக பொருளாதாரத்துல மிகப்பெரிய நெருக்கடி ஆகியவை பெரும் தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும்னு சொல்லி இருக்காங்க. 2024 ஆண்டு தான் வானிலை நிகழ்வுகள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு மனிதர்களுக்கு வெளிப்படையா காட்டுமா. பூமியோட சுற்றுப்பாதையில சின்ன சின்ன மாற்றங்கள் வரும்னோ அது மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்லி இருக்காங்க. இந்த மாற்றத்தின் காரணமா இயற்கை பேரிடர் மிகப்பெரிய அளவுல ஏற்பட்டு பலரும் மரணம் அடைவாங்கன்னு கூறப்பட்டு இருக்கு. அதே போல உலக அளவுல மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படுமா, மக்கள் கிட்டையும் நாடுகள் கிட்டையும் கடன் சுமை அதிகரிக்கும்னோ, நாடுகளுக்கு இடையே நிலம் தொடர்பான பதற்றமான போர் சூழல் ஏற்படும்னோ சொல்லி இருக்காங்க. 2024 பொதுவா பொருளாதாரத்துக்கு ஒரு சவாலான ஆண்டா இருக்குமா. அதே போல உலகமே ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய சைபர் அட்டாக் நடக்க வாய்ப்புகள் இருக்காம். உலக அளவுல இருக்கிற சர்வதேச ஹேக்கர்கள் உலக அளவுல பிரசித்தி பெற்ற மின் உற்பத்தி மையங்கள், நேர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்டவைகளை தாக்குவாங்களாம். இதனால் பல்வேறு நாடுகளோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்னு சொல்லப்பட்டு இருக்கு. 2024 ஆண்டு மருத்துவத்துறையில மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட போகுதாம். புதிய கண்டுபிடிப்புகள் காரணமா அல்சைமர், கேன்சர் உள்ளிட்ட நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குமா. உலக அளவுல நம்பர் 1 லீடர் அப்படின்னா விளாடிமிர் புட்டினை எல்லாருமே கண்ணை மூடிட்டு சொல்லிடுவோம். அவ்வளவு வலிமையான அவர் 2024 கொல்லப்படலாமுன்னோ அல்லது மரணமடைய வாய்ப்பு இருக்குன்னோ சொல்லப்படுது. அவரை கொல்றதுக்கும் அவர் மரணத்துக்கும் சொந்த நாட்டை சேர்ந்த ஒருவரே காரணமா இருக்க வாய்ப்புகள் இருக்காம். இத பாபா வங்கா கணிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல நாஸ்ட்ரடாமஸ் என்ன கணிச்சிருக்காருன்னு பார்ப்போம். சிவப்பு நிறம் கொண்ட எதிரி தனக்கு இருக்கும் பயத்தால் பெருங்கடலை பயத்திற்கு உள்ளாக்குவார்னு நாஸ்ட்ரடாமஸ் சொல்லி இருக்காரு. சிவப்பு எதிரின்னு நம்ம எல்லாராலையும் சொல்லப்படுகின்ற நாடா சீனா இருக்கு. சிவப்பு கொடியை பயன்படுத்தக்கூடியவங்க மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்காங்கன்னா அது சீனா தான். அவங்க கடற்படை மூலமா தைவான் உள்ளிட்டவைகள் மற்றும் சீனாவை சுத்தி இருக்கிற தீவுகளை பதட்டமான சூழ்நிலையில வச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்காம். அடுத்ததா தீவுகளின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துல ராஜா ஆட்சியில இருந்து வெளியே போயிடுவாருன்னு சொல்லப்பட்டு இருக்கு. அதாவது இங்கிலாந்துல லண்டன் நகர்ல ஆட்சியில இருக்கிறவரு சார்லஸ். அவர் மன்னர் பதவியில இருந்து வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதாம். ஒரு போர் நடக்கும்னோ போருக்கடுத்து அங்க புதிய ராஜா பதவி ஏற்பாருன்னு சொல்லி இருக்காங்க. அவர்தான் பூமியை ரொம்ப காலத்துக்கு பாதுகாப்பாருன்னு சொல்லி வச்சிருக்காரு நாஸ்ட்ரடாமஸ். கிளைமேட் சேஞ்ச் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு நாஸ்ட்ரடாமஸ் சொல்லி இருக்காரு. வறண்ட பூமி ஒரு பக்கம் மேலும் வறண்டு போகும்னு, விளை நிலங்கள் பெரும்பாலும் வெள்ளத்தால பாதிப்புக்கு உள்ளாகும்னு சொல்லி இருக்காரு. பல நாடுகள்ல வெள்ளம், காட்டுத்தீ உள்ளிட்டவைகள் ஏற்பட்டு பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாவாங்கன்னு சொல்லி இருக்காரு. ஏஐ சாதனங்கள் மனிதர்களை கட்டுப்படுத்த துவங்கும்னு, மனிதர்களை கணினிகள் மூலமா கட்டுப்படுத்துவாங்கன்னு நாஸ்ட்ரடாமஸ் சொல்லி இருக்காரு. இப்ப இருக்கிற போப் ரொம்பவும் வயசானவர். அவர் தற்பொழுது புதிய போப் மூலமா ரீப்ளேஸ் செய்யப்படுவாருனோ, அவருக்கு பதிலா வரக்கூடியவர் நீண்ட காலம் பதவியில இருப்பாருனோ, அவர் இளம் வயது உடையவரா இருப்பாருனோ நாஸ்ட்ரடாமஸ் கூறி இருக்காரு.
பாபா வங்கா மற்றும் நாஸ்டாமஸ் சொன்னது போல 2024 இருக்குமா அப்படிங்கிற தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு டி நியூஸ் 247 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.